அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்ம வீடியோவில் சில இடங்களுக்கு நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியாது. சில சந்தோஷமான விஷயங்களை நம்ம டைரெக்டாக வந்து அனுபவிக்க முடியாது. நம்ம நினச்சிருப்போம் நம்ம கையில் காசு இருக்காது, பிளானிங் பண்ண முடியாது, குடும்ப சுமை, வேலை சூழ்நிலைன்ற மாதிரினால நம்ம நிறைய இடங்களை வந்து போய் பார்க்கறதுக்கு முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே சில பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இனிமையான தருணங்களை தன்னோட வாழ்க்கையில் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. அதனால் வந்து சில இடங்களை வந்து நம்ம கேட்டிருப்போம், ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரியான சில இடங்களை பற்றி பேசுகிறது தான் நம்ம வீடியோ. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா 90s 80s அது எந்த காலகட்டமாக இருந்தாலும், ஈவன் 2K கிட்ஸ் காலகட்டமாக இருந்தாலும், இப்போ லவ் அப்படின்னா என்ன சொல்லுவான்னா, அவன் ஆரம்பிக்கிற டைலாக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். என்னென்னா லவ்கிட்ட பேசும்போது அது ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் ஒரே டைலாக்கு தான் சொல்லணும். ஆணோ பெண் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு தனிமையான இடம், பச்சை பசேல்னு புல்வெளி, தனிமையான வீடு, எவனுமே டிஸ்டர்பன்ஸுக்கு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து நம்ம கேட்டிருப்போம். இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸான டைலாக்கு. லவ் மூவிஸ்னாலே பார்த்திங்கன்னா இது அதிக டைமில் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒரு ஆஃபராக இருக்கிறப்போ, ஒரு கனவாக இருக்கிறப்போ, ஒரு தேவையாக, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற காலகட்டத்தில் 6 மாதம் சம்பளம் போட்டு தரேன் நீ போய் இருன்னு சொன்னால், அந்த ஒரு தருணத்தை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ வந்து ஒரு நினைவில் ஒரு உண்மையான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஆசை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்தில் இருக்குது. அயர்லாந்து வந்து பெருசாக கவனிக்கப்படாத ஒரு இடம் தான். பெருசாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு கிரிக்கெட் டீம் கூட இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நமக்கு அயர்லாந்து பார்த்துருக்கோம். ஸோ அயர்லாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் இது மாதிரி தனியாக நடந்தால் நார்மலாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த சுகபோகம் சொல்லுவாங்கல்ல, அதாவது கரண்ட்டு பில்லு, மொபைலு, நெட்வொர்க்கு, இப்படி எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலுமே இல்லை. இது இல்லாதது தான் இன்றைக்கி 2K கிட்ஸுக்கு நம்மளை மாதிரி இந்த டெக்னாலஜியை அனுபவிக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து அது இல்லாதது தான் பெரிய ட்ராஜடியாக இருக்கும். பட் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு, ஒரு ஹாப்பியான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குன்றது உண்மையிலே வந்து நம்ம அது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு எந்த மறுப்புமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு இடம் தான் இது, பிளாஸ்கோட். இது எங்கன்னா அயர்லாந்தில் மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு ஐலாண்டு தான் இது. இங்கே என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு அழகான இடம், சுற்றி வந்து கடல், பச்சை பசல்ன புல்வெளி, சின்ன சின்ன விலங்குகள், மனுஷனை தாக்கக்கூடிய ஆபத்தே விளைவிக்கக்கூடிய பெரிய பெரிய விலங்குகள், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே சொல்ல போகிற அந்த டீட்டெயிலை பார்க்கும்போது இங்கே சீசன் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் இந்த ஐலாண்டில் போய் இருந்துட்டு வர்றதுக்கு, அதாவது பீஸ்ஃபுல்லான மைண்டுக்காக அங்கே ட்ரிப்பு வர்றாங்க. அந்த மக்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு ஜோடி அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஜோடி போய் அங்கே போய் இருந்து சில வருஷங்களுக்கும் சில பேர் தங்கி இருந்து அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்றாங்க. அங்கே இருக்கணும். என்ன பிரச்சனைனா, ஃபோன் இருக்காது, டிவி இருக்காது, கரண்ட்டு கூட இருக்காது. ஏன் நமக்கு கேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சமைக்கணும். அந்த மாதிரி கேஸ் கூட அங்கே கிடையாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது முற்றிலுமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தீவு வந்து அதோட பேர் சொல்லினா பிளாஸ்கோட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்கோட்டுன்றது அந்த அயர்லாந்தோட மேற்கு கடையில் இருக்குன்னு கடற்கரை ஓரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே நம்ம ஆளுகளுக்கு, நம்ம லவ் பண்ணுற லவ் ஜோடிகளுக்கு 2K கிட்ஸுகளுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் அவங்க மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் டிஜிட்டல், அந்த இன்டர்நெட், இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்காது. ஆனால் லைஃப்பை உண்மையான சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த ஒரு 6 மாதத்தில் வாழலான்னா கண்டிப்பாக வாழலாம். அதைத்தான் அங்கே போய் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க அனுபவங்களை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடச்சி போயிட்டு வந்த சில மக்கள்கிட்ட வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்குறப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு புது பிளேஸு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல இடம், வாழ்க்கையை வந்து அமைதியாக போக்கணும்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மக்கள் எல்லாம் அங்கே வரவங்க வந்து எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்க்குற ஒரு அனுபவம் தான் எங்களுக்கும் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த தொடங்கிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்கே வந்து நம்ம வந்து கரண்ட் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து சிம்பிளாக கிடச்சிது, அங்கே எதுவுமே இல்லை, இருட்டில் தான் வாழை பழகிக்கணும், சின்ன சின்ன விளக்குகள் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். சமைக்கிறதுக்கு விறகுகள் நாம் தான் சேர்த்து கொண்டு வரணும். அந்த சேர்த்த விறகுகளை வச்சு சமைச்சு நாம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஒரு வாழ்க்கை போராட்டம் எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டம்லாம் பெரிய கஷ்டமாகவே தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு மன ரீதியாக நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறக்கூடிய ஒரு தருணம் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் வெளியில் வந்தாலுமே இந்த ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ எங்கே பார்க்கக்கூடிய வேலைகளும் அது கொடுத்த அனுபவங்களும் எங்கள் வாழ்க்கையில் வந்து அழிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி தான் அந்த ஜோடிகள் எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் இப்போ அந்த பிறவி பலனையே அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்கிறது தான் அவங்களோட வாக்குமூலம். ஆனால்
ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே பழகுனதுக்கப்புறம் இந்த லைஃப்லேருந்து இங்கே வர்றதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல. எவ்வளோ டெக்னாலஜியான விஷயங்களை அவங்க லைஃப்பில் திரும்ப வந்து கொண்டு வந்தாலும், அதாவது இந்த அயர்லாந்துக்கோ அல்லது வேறு நாடு சேர்ந்தவங்களோ அங்கே வந்துட்டாங்கனாலும் என்ன இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு மன நிம்மதி. நீங்கள் என்ன தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு டிப்ரெஷனு, டென்ஷனு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளால் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏஐ மூலமாகவோ அல்லது ஒரு மிஷின் மூலமாகவோ நாம் வந்து அதுக்கான சொல்யூஷன் தேடிட்டு போகிற காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? செல்ஃபாக நம்மளால் வந்து என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே மாதிரியான வாழ்க்கை, அந்த சூழ்நிலை மாற்றமும் அந்த இயற்கையான அந்த சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான தருணத்தையும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கிடைச்சிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த பூமியில் வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் வந்து அந்த மாதிரியான வாழ்க்கையும் வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவங்களும் சொல்கிற விஷயங்களை மட்டும் கேட்டு நம்ம சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ வாழ்க்கையில் வந்து இல்லைங்க, நமக்கு அப்படி ஒரு லைஃப் கிடச்சினா வாழ்வோம். எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த மாதிரியான தருணங்கள் வரணும்னு வாழ்த்தி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக போடலாம். நன்றி.